பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். தங்கம் மீனாட்சியை நீ தொட்டு விட்டாயல்லவா? நான் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகிறேன். இனிப்பான நிகழ்வுகள் எல்லாம் உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது. உன் மனவழியை போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரச் செய்யும் செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது. இந்த நொடியை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ மகிழ்ச்சியாக இரு என் குழந்தையே. நான் கொடுக்கப் போகும் இன்பத்தை ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. சதா சர்வ காலமும் என் நாமத்தை ஸ்மரணை செய்து கொண்டு என் பெயரையே உச்சரித்து கொண்டு இருக்கும், என்னையே நினைத்து கொண்டு இருக்கும், என் பாதத்தையே சரணடைந்திருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன் நம்பிக்கை என்றுமே பொய்யாகப் போவது இல்லை. உன் ஆழ் மனதில் இருக்கும் கவலையிலிருந்து வெளிவர முடியாமல் நீ படும் துயரத்தை பார்த்து என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. நீ என்னுடைய அறிவுரைகளையும் வாக்கினையும் கேட்டு அதன்படிதான் என்னை முழுதாக நம்பி நடந்து கொண்டு இருக்கிறாய். அதில் குறையேதும் இல்லை. ஆனாலும் உன் மனதில் இருக்கும் கவலைகளும் வேதனைகளும் தீர்ந்த பாடு இல்லை. தனிமையில் நீ இருக்கும்போது உன் மனம் அதிகம் வேதனைப்படுகிறது. அந்த துக்கத்தை, வேதனையை உன் அன்னையால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை என் குழந்தையே. நீ கண்ணீர் விடுவதை பார்த்து இனியும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. உன்னை அசைத்து பார்ப்பவர்களை, துன்பப்படுத்துபவர்களை இந்த அன்னையான நான் விரைவில் அசைத்து பார்ப்பேன். அது அனைவருக்குமே தெரியும். உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களை, தன் நிலையை உணரும் அந்த தருணத்தை, உன்னிடம் ஓடி வரும் அந்த தருணத்தை உனக்காக உன் அன்னையான நான் ஏற்படுத்தியே தீருவேன். அவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தில் வைத்து உன் வாழ்க்கையை நான் பிரகாசமாக்குவேன். பூர்வ ஜென்மத்தின் புண்ணியத்தாலேயே நீ என்னை அடையாளம் கண்டு இருக்கிறாய். எனக்கு செய்யும் சேவையின் மூலம் நான் பிரீத்தியடைந்து உனக்கு சேவகம் செய்ய ஆரம்பிப்பேன். உனது நிலை முற்றிலும் மாறி இன்பமயமாக மாறிவிடும். துன்பத்திற்கும் உனக்கும் நெடும் தூரம் இருக்கும். அப்போது நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய். நான் உனக்கு உடனடியாக பதில் தருவேன். உன் பெயரை யார் சொன்னாலும் அவர்களுக்கும் உதவி செய்வேன். இவ்வளவு விஷயங்கள் உன் வாழ்வில் நடைபெற வேண்டும் என்பதற்காகவே கஷ்டத்தை உன் அன்னையான நான் உனக்கு அனுமதித்தேன். ஏனென்றால் இந்த மாதிரியான கஷ்டத்தை உன்னை தவிர வேறு யாராலும் தாங்க முடியாது. உன்னால் மட்டுமே இது முடியும். இந்த துன்ப சுமையை தூக்கி இன்ப நிலைக்கு வழிகாட்ட நீ எனக்கு தேவை. அதனால் என் அன்பு குழந்தையே, நான் உன்னை புடம் போட்டுக்கொண்டு இருக்கிறேன். மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. என்னுடைய மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கிறேன். மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டு இருக்கிறது. நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். உன் மீனாட்சி தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?